வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அற்புதமான இணைய வழி வகுப்பினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோதையம்மா அவர்களுடைய டீமிற்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், அற்புதமான தவத்தை நடத்திய புவனா அம்மா அவர்களுக்கும், மேலும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் பணிவான காலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மனம் திறக்க எளிய சாவி. கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி மனித மனமானது பூட்டப்பட்டிருக்கிறது. எதனால் பூட்டப்பட்டிருக்கிறது? அந்த பூட்டை திறப்பதற்கு என்னென்ன சாவிகள் உள்ளன? அதில் எளிய சாவி எது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். முதல்ல மனம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது நமக்கு மகரிஷி அவர்களுடைய அருளால் ஓரளவுக்கு மனதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் ஒவ்வொரு மனவள கலைஞர்களுக்கும் இருக்கும். ஆனா பொது சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்பவும் மனம்ங்கிறது ஒரு குழப்பமான ஒரு விஷயம். ஏன்னா மனதை பத்தி பேசாதவங்களே கிடையாது. அனைத்து அறிஞர்களும், தத்துவ ஞானிகளும், உளவியல் விஞ்ஞானிகளும், ஆன்மீகவாதிகள் எல்லாருமே மனதை பத்தி டச் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பல டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு வகையான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னா மனதை பற்றி புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்னா நமக்கு நிறைய குழப்பங்கள் தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. நான் ஒவ்வொருத்தவங்களுமே அவங்க என்ன வகையில் மனதை பார்த்தாங்களோ அதன்படி சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மகரிஷி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மகரிஷியும் பல வகைகளாக நமக்கு விளக்குறாங்க. மனதுக்கு நிறைய வகையில மனம் இப்படி செயல்படுது அப்படின்ட்டு அவர் சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இணைக்கிறார். மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, மதவாதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் உள்வாங்கிட்டு உண்மை மெய்ப்பொருளோடு அதை இணைத்து மனதை தெளிவா நமக்கு விளக்கிட்டு போயிருக்காங்க மகரிஷி. குறிப்பா சாமிஜி மனதை 3 வகைகளாக சொல்லுவாங்க இல்லைங்களா? புறமனம், நடுமனம், ஆழ்மனம் சொல்லுவாங்க. சைக்காலஜிஸ்ட் அதான் சொல்றாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாரு? அன்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ், அந்த மாதிரி அவரும் 3 வகையாக தான் பிரிக்கிறார். அதே மாதிரி இப்போ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க? மைண்ட் அப்படிங்கிறது அது ஒரு திங்கிங், ஃபீலிங், மென்டல் ப்ராசஸஸ், மைண்டில் நடக்கக்கூடிய அந்த மெமரிஸு, டிசிஷன் மேக்கிங், இமேஜினேஷன் போன்ற மென்டல் ப்ராசஸ்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மென்டல் ப்ராசஸர் தான், ஒரு ஃபங்க்ஷன்ஸை நிர்வகிக்கக்கூடியது மூளையின் வழியாக செயல்படுறது தான் மைண்ட் அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. நம்மளுடைய மகரிஷியும் அந்த சயின்ஸை ஒத்தி தான் அவரும் சொல்கிறார். மகரிஷி என்ன சொல்கிறாங்க? நம்ம ஜீவகாந்தமே மனம் அப்படிங்கிறாங்க. ஜீவகாந்தம் என்ற ஒரு ஆற்றல் தான் 5 புலன்கள் வழியாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக, வாசனையாக செயல்படுகிறது. அதே ஜீவகாந்தம் தான் மூளை வழியாக செயல்படும் பொழுது 6வது அறிவான மனமாகவும் செயல்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. மேலும் சாமிஜி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களின் தொகுப்பே மனம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனம் என்பது ஒரு 10 படிநிலைகளாக இயங்குது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இப்படி இயங்குறதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனம் இயங்கும் நிலைகள் 5 கோஷங்களாக விளக்குறாங்க. கோஷம் என்பது ஒரு எண்ணம் மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க மனதை. அதை தான் அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். சயின்ஸும் அதை சயின்ஸ் இது ஸ்பிரிச்சுவாலிட்டி படி பார்க்கும்போது கோஷங்களாக பிரிச்சிருக்காங்க. அதை சயின்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க? 4 நிலைகளாக மனம் 1 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட்ல இயங்குது. ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, டெல்டான்ட்டு. அதில் அன்னமய கோஷம் என்பது பீட்டா நிலை. அதுக்கப்புறம் அடுத்தது மனோன்மய கோஷம் என்பது ஆல்ஃபாவினுடைய ஆரம்ப நிலை. பிராணமய கோஷம் என்பது டீப் மோஸ்ட் ஆல்ஃபா.
அடுத்தது விஞ்ஞானமய கோஷம் என்பது தீட்டா. அடுத்தது ஆனந்தமயம் என்பது டெல்டா அப்படிங்கிறத ரிலேட் பண்றாங்க சாமிஜி. சயின்ஸ் கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரிலேட் பண்ணி நமக்கு தெளிவா மனதை பத்தி புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி மனம் வந்து ஒரு 4 நிலைகளை அனுபவிக்குது அப்படின்ட்டு நமக்கு சொல்றாங்க. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். அது நமக்கு தெரிந்தது தான். அதில் வந்து மனிதர்கள் அனைவருமே அதிகமாக அனுபவிக்கக்கூடிய உணர்வு என்னன்னா துன்ப உணர்வு தான். அப்ப அந்த துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் என்னென்ன வகைகள்ல நம்ம சிறைப்பட்டிருக்கோம் மனதால, துன்பப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை எப்படி திறக்கிறதுன்னு தெரியும். ஸோ அதை நம்ம சிந்திச்சுட்டு அது எப்படி அதிலிருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம சிந்திக்கலாம். இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய மனித மனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதரையும் ஒரு மன நோயாளியா மாத்திட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். அந்த ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்னால எல்லாருமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து பல காரணங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம், அடுக்கிட்டே போகலாம். இப்போ உலகத்துல பார்த்தீங்கன்னா போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பதட்டமான சூழ்நிலை தான். நியூஸ் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, என்ன ஆகும்னு தெரியல. போர் ஆண்டு ஆண்டு காலமா நடக்குது. இப்ப மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஈரான், இஸ்ரேல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விலைவாசி பார்த்தீங்கன்னா, தங்கத்துல மட்டும் இல்ல, எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் வந்து கன்னாபின்னான்னு ஏறிட்டு இருக்கு. இப்ப கச்சா எண்ணெய் வந்து 25% அதிகமாக இருக்குங்கிறாங்க. நீ அடுத்த என்னது பெட்ரோல் டீசல் விலை ஏறும். அதை மையமாக வச்சு பில்டிங் மெட்டீரியல் எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் ஏறும். அப்ப சாமானியனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நம்மளுடைய சேலரி இயர்ல வேலை வாய்ப்புங்கிறது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வர வர ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து இத்தனை பேர்த்த அனுப்புகிறோம் அத்தனை பேர்த்த அனுப்புகிறோங்கிற நியூஸ் வருது. நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வந்து வேலை இல்லாமல் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, பேப்பர் போட்டு அடுத்த வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி நிறைய பார்க்க முடியுது. அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு. கடுமையான விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி பல சிக்கல்கள்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய உறவு சிக்கல்கள்ல மாட்டிட்டு இருக்கோம். குடும்ப உறவுகள் பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அது ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. கணவன் உறவு, மனைவி உறவெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த பந்தம்ன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூஸஸ் எல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. கணவன் மனைவி உறவு மட்டும் இல்ல. குழந்தை வளர்ப்புல பேரண்ட்ஸ் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மாமியார், நாத்தனார் பிரச்சனைகளாகட்டும், ஒவ்வொரு பங்காளி பிரச்சனையாகட்டும், ஒவ்வொரு குடும்ப உறவுகள்லையுமே நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொருத்தருமே சந்திச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் பாத்தீங்கன்னா மற்றவர்களாலும் சமுதாயத்தினாலும் எமோஷனலா அபியூஸ் செய்யப்படுறாங்க. இந்த எமோஷனல் அபியூஸ் அப்படிங்கிறாங்க சைக்காலஜிக்கல்ல. இதை வந்து ஒரு வயலன்ஸ்ன்னு சொல்றாங்க. எமோஷனல் வயலன்ஸ். ஏதாவது ஒரு வகையில நம்ம ஒடுக்கப்படுறோம். நம்மளுடைய விருப்பத்தின்படி நம்ம வாழவே முடியாது. அது ஒரு வீட்டில் ஆகட்டும், ஒரு தொழில் செய்யற இடத்துலயே ஆகட்டும், நம்மளுடைய கருத்துக்களை பேசுறதுக்கோ விருப்பங்களை செயல்படுத்துறதுக்கான சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம அனைவருமே யாராவது ஒருத்தருக்காகவோ ஒரு சிலருக்காகவோ அடிமையா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ. அது மட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இப்ப வந்து நம்ம என்ன சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத சிலர் டிசைட் பண்றாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாயிட்டாங்க சோசியல் மீடியாலயாகட்டும், சினிமாலயாகட்டும். அவங்க என்ன நம்ம என்ன சிந்திக்கணும், என்ன வாங்கணும், எப்படி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி யாராவது ஒருத்தங்க நம்ம மைண்ட்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதன்படி நம்ம போயிட்டு இருக்கோம். அது சரியான பாதையா இல்லையான்னு கூட நம்ம சிந்திக்கிறது இல்ல. அப்புறம் நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க இல்லைங்களா? கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சில குரூப்ஸ் இருக்காங்க. நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய அவமானப்படுறோம். தெரிஞ்சோ தெரியாமையோ அவமானப்படுத்தப்படுறோம். செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள்ல ஒவ்வொருத்தருமே இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல அங்கீகாரம் கிடைக்காம ஒதுக்கப்படுறோம். நிறைய இடங்கள்ல வந்து நமக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல. உயர்வு தாழ்வு மனப்பான்மை நிறைய இருக்கு. இது மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். டிஜிட்டல் அடிக்ஷன் நிறைய ஃபோனு, இந்த ரீல்ஸ் இதுல மூழ்கி கிடக்கிறதுனால
நம்மளுடைய மூளையும் சரி, ஹார்மோன்ஸும் சரி ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. இந்த மாதிரி பல காரணங்கள்னால நம்ம ஒவ்வொருத்தருமே மனநோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையுமே நாம் மனதிற்கு போட்டு கொண்டிருக்கக்கூடிய பூட்டு தான். இது எல்லாமே நம்மளா ஏற்படுத்தி கொண்டது தான். இவ்வளோ விஷயங்கள நம்ம மாட்டிட்டு இருக்கிறது வேற யாரோ வந்து அவங்க சொல்லதான் செய்வாங்க. நம்ம தான் போய் வாலண்டியரா ஏதோ ஒரு இதுல போய் மாட்டிட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரலாம்? அதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். முதல்ல எளிய வழிய விட பொதுவான வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மனிதன் என்பவன் ஒவ்வொரு உயிரினங்களுமே தன்னுடைய இயல்புல இருந்து விலகவே இல்ல. 5 அறிவு வரைக்கும் அதனுடைய இயல்புல தான் அது வாழ்ந்துட்டு இருக்கு. மனிதன் மட்டும்தான் இயல்புக்கு மாறாக செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்ப இயல்பு நிலைக்கு திரும்பணும். அந்த முதல்ல இயல்புனா என்னன்னு தெரியணும். அப்பதான் இயல்பு நிலைக்கு நம்ம திரும்ப முடியும். அது என்னங்கிறத கத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நான் என்ன தேவைக்காக இவ்வளோ ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதை நோக்கி ஓடினா பெட்டரா இருக்கும். தேவை அப்படிங்கிறது சாமிஜி சொன்னது உயிர்களின் தேவை 3 தான். பசி தாகத்திற்கான தேவை, தட்பவெப்ப ஏற்றத்தாழ்விற்கான தேவை, உடல் கழிவுப் பொருட்களின் உந்துவேகத்திற்கான தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். அவங்களுடைய விருப்பத்திற்காக, மன நிம்மதிக்காக, கேளிக்கைக்காக ஒரு நல்ல வீடு என்றால் ஒரு வசதியான வீடு, ஒரு வாகனம் வேண்டும், ஒரு கார் வேணும், அல்லது சில கேட்ஜெட்ஸ் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். இதெல்லாம் வேணா அவங்க வச்சுக்கலாம். அது தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அதுவும் வந்து தவறு கிடையாது. ஆனா, அந்த தேவைகளை பூர்த்தி செய்ற அளவுக்கு என்னுடைய அ உழைப்பு, பொருள் ஈட்டக்கூடிய நேரம் இதெல்லாம் நான் செலவு பண்றேனா? இல்ல அதுக்கும் மேல நான் எங்கேயாவது போயிட்டு இருக்கேனா? அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருமே நம்ம பார்க்கணும். பார்க்கும் பொழுது நமக்கு தேவைக்கு மேல இருந்தா கூட, இன்னும் வேணும் வேணும்னு நம்ம ஓடிட்டு இருக்கிற நிலை தான் இருக்கு. அப்போ இதற்காக நாம் இழக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும். நமக்கு ஒரு வகையில ஒரு வரவு வந்துட்டு இருந்தா கூட, அதனால நம்ம பல இன்பங்களையும், நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லிருந்து விலகி, நெறைய தவறுகளையும் நம்ம செஞ்சுட்டுருக்கோம். ஒரு 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 விஷயம் கிடைக்குதுன்னா, அதுல சில விஷயங்கள நம்ம இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இத கிடைக்கிறதுக்காக நம்ம எதெல்லாம் இழக்கிறோம்? ஆரோக்கியத்தை இழக்கிறோம், நிம்மதிய இழக்கிறோம். அப்ப அது முக்கியமா? எது முக்கியம்? அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருமே நம்ம சிந்தித்து டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, எந்தெந்த இடத்துல மன அமைதி பாதிப்படையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கணும். குறிப்பாக மனிதர்களால தான் நம்ம நெறைய துன்பப்படுவோம் இல்லைங்களா? மற்ற உயிரினங்கள் மூலியமாக ரொம்ப கம்மி தான். அப்ப எந்தெந்த மாரி மனிதர்களிடம் எப்படி பழக வேண்டும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே சைக்காலஜி படிக்கணும். ஒவ்வொருத்தருடைய சைக்காலஜியும் தெரிஞ்சிருக்கணும். இவர்கிட்ட எப்படி பேசலாம்? எந்த அளவுக்கு பேசலாம்? எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரையும் படிச்சு அதுக்கு தகுந்த மாரி நம்ம பேசும்போதோ, செயல்படும் பொழுதோ, எந்த சூழ்நிலை எது நமக்கு பொருத்தமற்ற சூழல்? யார் பொருத்தமற்ற மனிதர்கள்? அப்ப அவங்க கிட்ட இருந்து எப்படி விலகி நிற்பது? எப்படி தற்காத்துக் கொள்வது? இதெல்லாம் ஒவ்வொருத்தர பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, முக்காவாசி பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வந்துரலாம். முடிந்த அளவு அமைதி காப்பது. சிலர் வாலண்டியரா நம்மள வந்து வாய புடுங்குவாங்க. நம்மகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேட்டு, அதன் மூலியமா நம்மள பிரச்சனையில மாட்டி விடுவாங்க. நம்மளும் தெரியாம உளறிருவோம். ஸோ அந்த மாரி நேரங்கள்ல எல்லாம் எப்படி நம்ம மௌனத்த கடைபிடிப்பது? இதெல்லாம் நமக்குள்ளேயே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர் வருவாரு, இது கேட்பாரு, நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சு வச்சுட்டோம்னா, நெறைய பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துரலாம். அதுக்கப்புறம் குறிப்பாக மன நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபீஸ் இருக்கும். ஒரு விருப்பங்கள் இருக்கும். அத வந்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். ஒரு இசையை கேட்பது, ஒரு நல்ல பிடித்த உறவுகளோடு நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது. உங்க ஃப்ரீக்வென்சி யார் கூட மேட்ச் ஆகுதோ, அவங்க கூட ஏதாவது டூர் போகுறது. இந்த மாரியான விஷயங்கள எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, இந்த மன நிம்மதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில சோசியல் மீடியா போன்ற விஷயங்களை எல்லாம் ஒளிபரப்புறது எல்லாம் அப்படியே நம்புறது. இதுல வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா, ஒவ்வொரு நாட்டிலயும், ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணி மீடியா நம்மள ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல ஒரு நியூஸ் காமிப்பாங்க. இதே நியூஸ இப்ப மிடில் ஈஸ்ட்ல ஒரு வார் நடக்குதுன்னா, இந்தியால ஒரு மாரி காமிப்பாங்க. மிடில் ஈஸ்ட்ல அது வேற மாரி காமிப்பாங்க.
பாகிஸ்தான்ல வேற மாதிரி காமிப்பாங்க. சைனால போனா வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த நாட்டுக்கு எப்படி நம்ம திங்க் பண்ணணுமோ, எப்படி நம்ம எமோஷன்ஸை தூண்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நம்பாம ஓரளவுக்கு இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை பாதிச்சுதுன்னா கண்டிப்பாக அதில் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஒரு தங்கத்தோட விலை ஏறும்போது நம்மளுடைய ப்ரெஷர் ஏறுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நியூஸ் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்த இடத்துல ஏவுகணை போடுறாங்க, அது என் மைண்டை பாதிக்குதுன்னா நியூஸை பார்க்கறதே நிறுத்திடணும். அதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரி பார்த்துக்கிறதா பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மனம் பாதிச்சதுன்னா அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வழிகள் தான். முக்கியமா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம மைண்டுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது. அப்போ மனதை வந்து ஒரு நிரந்தரமான அமைதிக்கு செல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் வந்து அந்த அமைதி நிலையிலிருந்து பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்றால், அதற்கு ஒரே வழி நம்மளுடைய ஆசான் அவர்கள் கொடுத்த அகத்தவமும், அகத்தாய்வு பயிற்சிகள் மட்டுமே தான் ஒரே வழி. அதுதான் மனதை திறக்க ஒரு எளிய சாவியாகவும் நமக்கு கையில சாமிஜி குடுத்துருக்காங்க. ஏன்னா, இப்ப மனம் வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கு. அந்த மனதை தவத்தின் மூலமாக படிப்படியாக அமைதி நிலைக்கு கொண்டு வந்து, சமாதி நிலைக்கு கொண்டு போயிட்டோம்னா, அந்த மனம் வந்து அடங்கும் பொழுது, அறிவு வந்து விழிப்பு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரறிவு, இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி கோள்களையும், நட்சத்திரங்களையும், இந்த அண்டத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரறிவு தான் நமக்குள் சிற்றறிவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிற்றறிவை நாம் தவத்தின் மூலமாக எழுச்சி அடை செய்துவிட்டால், எப்படி இந்த பேரறிவு இந்த அண்டத்தை நடத்துவது போல, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிற்றறிவு நம்மை வழிநடத்த ஆரம்பித்து விட்டால், அந்த கமெண்ட் அறிவின்படி நம் வாழ்க்கையை திருப்பிட்டோம்னா, மனம் சொல்றத கேட்காம, அறிவு என்ன சொல்றதுன்னு கேட்டு, அந்த அறிவின்படி நம்ம வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம இந்த மாதிரி என்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நம்மள இந்த பாதிக்கவே பாதிக்காது. இது எல்லாமே இந்த உலகத்துல நடப்பது அனைத்துமே ஒரு நாடகம் போல நமக்கு தோன்றும். சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு எனக்கு இந்த எபிசோட்ல இந்த கதாபாத்திரம் குடுத்துருக்காங்க. துன்பப்படுறேன். நாளைக்கு என்னோட கதாபாத்திரம் மாறும். அப்ப நான் வேற எபிசோட் ப்ளே பண்ணும். அதுல நான் ஜாலியா இருக்கலாம். அதுவும் ஒரு நாள் மாறும். இன்னொரு நாள் மீண்டும் துன்பம் வரலாம். என்னைக்கு என்ன எபிசோட் ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்களோ, அத நம்ம ப்ளே பண்ணிட்டு, இந்த உலக பற்றுகளில் இருந்தெல்லாம் நம்ம விடுபட முடியும். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது, இந்த பற்றுகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு, அந்த ஒரு டிட்டாச்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்மள யாரு என்ன தூண்டுதல் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஆளாக மாட்டோம். எப்பேற்பட்ட மனதுக்கு புறத்தாக்குதல்கள் வந்தாலும் அந்த மனமானது ஒரு தெளிந்த சலனமற்ற நீரோடை போல போயிட்டே இருக்கும். இந்த நிலையை அடைவதற்கு சாமிஜி கொடுத்த ஒரு எளிய சாவிதான் மனவளக்கலை என்ற ஒரு பொக்கிஷம். இந்த சாவியை நாம் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை மன நிறைவோடு அமைதியோடு வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி பார்த்திபன் ஐயா, நன்றி.